நான் காலேஜ் முடிச்சு 5 வருஷமா நான் எந்த ஜாபுக்கும் போகல. 4 ஜாப் தான் போனேன். அதுலயும் 2 மாசம் கூட நான் இருந்ததே இல்ல. ஆனா இப்போ என்னோட ஆன்லைன் பிசினஸ்ல பெர் மந்த் நான் 1 lakh கிட்ட நான் ஏர்ன் பண்றேன். டிசம்பர் 2023ல என்னோட ஃபர்ஸ்ட் 1 lakh பெர் மந்த் நான் ஏர்ன் பண்ணேன். ஜனவரி அண்ட் ஃபெப்ரவரிலாம் ஈஸியா 1 lakh மேலே நான் ஏர்ன் பண்ணுவேன். ஸோ எப்படி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு, அதுக்கு நான் என் லைஃப்பில் என்ன முக்கியமான டெசிஷன்ஸ் எடுத்தேன், அதுவே நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது இருக்கிற பிரணேஷ் கிட்ட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த கோலை ஈஸியாக நான் அச்சீவ் பண்ணணும்னா, ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணியிருந்துருக்கணும்னா நான் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எப்படி இந்த 1 lakh நான் ஏர்ன் பண்ணுறேன், என்ன பண்ணி இந்த 1 lakh நான் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். நான் மற்ற பிஸ்னஸுக்கு ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் நான் ரன் பண்ணி அவங்களுக்கு நிறையா பிஸ்னஸ் அண்ட் நிறையா ரெவன்யூஸ் நான் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறேன். பேசிக்கலி நான் டிஜிட்டல் மார்க்கெட்டராக இருக்கேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ஓனராக இருக்கேன். தட்ஸ் வாட் ஐ எம் டூயிங். ஸோ லிட்டில் பிட் ஆஃப் பேக் ஸ்டோரி கைஸ். என்னோட லைஃப் இந்த லாஸ்ட் 5 years தான் என்னோட லைஃப்லேயே ரொம்ப கஷ்டமான பீரியட். நான் இது வரைக்கும் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், இவ்வளோ பெயினை நான் கோ த்ரூ பண்ணதே இல்லை. இந்த லாஸ்ட் 5 years நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் அண்ட் பெயின் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. என்னோடய ஃபேமிலி லைக் வெல் டு ஃபேமிலியாக தான் இருந்தது. பட் ஆஃப்டர் சம் டேஸ் ரியல் எஸ்டேட்டில் லாக் ஆனதுனால ஃபினான்ஷியலி வி வாஸ் ஸ்ட்ரகிளிங். லைக் சர்வே பண்ணுறது கூட ரொம்ப கஷ்டமாக சூழ்நிலையில் தான் நாங்கள் இருந்தோம். ஸோ ஃபினான்ஷியலி நிறைய கடன் இருந்தது. ப்ளஸ் நான் காலேஜ் படிக்கும்போது நான் லவ்வில் இருந்தேன். நான் 4 years ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருந்தேன். அட் த எண்ட் என்ன தெரியுதுன்னா, லைக் ஷி வாஸ் லைங். லைக் 4 வருஷம் போய் சொல்லியிருக்கா என்கிட்ட. அவள் என்னை லவ்வே பண்ணலை. லவ் பண்ணாமல் சும்மா 4 வருஷம். அட் த எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும்? நீங்கள் 4 வருஷம் ஒரு பொண்ணு கூட இருந்து, அவள் தான் உயிர் எல்லாமே இருந்து, அவள் உங்கள் கூட உண்மையாக பழகலை, போய் தான் சொல்லிட்டு இருந்தா, 4 வருஷமாக போய் தான் சொல்லியிருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? என் இடத்துல எவனாவது இருந்திருந்தானா அவன் என்ன ஆகிடுப்பானே எனக்கு தெரியாது. பிரணேஷ் அப்படி இல்லை, புலி, எதுவும் பண்ண முடியாது. என்ன பாறை, எவனும் என்னை நிறுத்த முடியாது. ஸோ ஐ வாஸ் கோயிங் த்ரூ தட். ஸோ இந்த லாஸ்ட் 5 வருஷமும் எனக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஃபேமிலி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கு. நான் எந்த ஜாபுக்கும் போகலை. மென்டலி ஐ எம் ப்ரோக். எத்தனை பேர் என்னை கேள்வி கேட்டிருப்பாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்க, வேலைக்கு போகலையா, என்ன இதெல்லாம் வருமா, இதெல்லாம் செட் ஆகுமா, உன்னாலாம் முடியுமா, இதெல்லாம் என்ன பண்ணிடுவேன், எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க. என்ன நானே எவ்வளோ டவுட்ஸ் பண்ணியிருப்பேன், அவங்க சொல்கிறது கரெக்டா இல்லை நான் தப்பு பண்ணுறேன்னா, நான் கரெக்டாக தான் போயிட்டுருக்கேனா, எவ்வளோ கேள்விகள் என் மனசுக்குள்ளே ஓடிடும். அந்த பெயின் என்னால் எவ்வளோ நாள் நான் தனியாக இருந்து நான் ரூமை லாக் பண்ணிவிட்டு எவ்வளோ நாள் நான் அழுதுருக்கேன்னு கூட எனக்கு தெரியல. அழுகலை, பட் ரொம்ப உடஞ்சி போயெல்லாம் நான் ரொம்ப நாள் நான் இருந்திருக்கேன். என்ன பண்ண போகிறோம், எப்படி சரி பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ரொம்ப நாளாக இருந்திருக்கேன். ஸோ இதுவாக என்னோட பேக் ஸ்டோரி. அண்ட் இப்போது நான் என்ன ஸ்டேஜில் இருக்கேன் அப்படின்னா, நான் ஆன்லைன் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். நான் எந்த ஜாபுக்கு போகணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் எங்கேருந்து வேணால் ஒர்க் பண்ணலாம். நான் என் ஊரில் இருக்கலாம். என் தேனி தான் என்னோடய ஊர். நான் சொந்த ஊர்லேருந்து ஒர்க் பண்ணலாம், ஃபாரின் போகலாம், ஊட்டி, கொடைக்கானல், எங்கேருந்து வேணால் நான் ஒர்க் பண்ணலாம். தட் இஸ் ஒன். ரெண்டாவது, என்னோட ஏர்னிங் பொட்டென்ஷியலுக்கு சீலிங்கே கிடையாது. நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேனோ அதுக்கேற்ற மாதிரி என்னால் ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் நான் சொல்கிறேன். இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே ஐ வில் பி ஏர்னிங் மோர் தென் 10 lakhs per month. ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அதையும் நான் என்னோடய யூடியூப் சேனலில் நான் ஷேர் பண்ண தான் போகிறேன். அண்ட் நான் 1 lakh மேலே ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். என் உடம்ப நீங்கள் பார்த்தது இல்லைன்னா நான் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் போய் பாருங்கள். என் ஃபிசிக் எப்படி இருக்குது, என் உடம்பு எப்படி இருக்குது, நான் எவ்வளோ ஸ்ட்ராங் அண்ட் அத்லெட்டிக்காக நான் இருக்கேன், எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட சைட் அடித்ததில்லை, ஒரு பொண்ணு கூட கடலை போட்டதில்லை என் எக்ஸை தவிர. அண்ட் இது வரைக்கும் நான் தண்ணி அடித்ததில்லை, தம் அடித்ததில்லை, எந்த கெட்ட பழக்கமே கிடையாது. என்ன மாதிரி ஒரு ஒழுக்கமான பையனை நீ தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஸோ கைஸ், ஸோ வாட் ஐ வாண்ட் டு ஷேர் இஸ், நான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ண முக்கியமான ஸ்ட்ரகிள் என்னன்னா, எனக்கு கிளாரிட்டியே இல்லை. நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். லைக் என்ன பண்ணணும், இது பண்ணணுமா, அது பண்ணணுமா, எது சரியான வழி, இது பண்ணால் நிறையா சம்பாதிக்கலாமா, அது பண்ணால் நிறையா சம்பாதிக்கலாமா, இது மாதிரி ரொம்ப கொஸ்டின்ஸ் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. ஸோ அதனால் நான் நிறைய பிஸ்னஸ் ஸ்டார்ட்ஸ் பண்ணேன். ஒரு 5 to 7 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணேன். எதுவுமே ஒழுங்காக போகலை, நிறைய ஃபெயிலியர்ஸ். ஸோ எனக்கு என்னென்னா ஒரு கிளாரிட்டியே இல்லை. அதுதான் என்னோடய மெயின் ப்ராப்ளமாக இருந்துச்சு. என்ன பண்ணால் நம்ம சீக்கிரம் பணம் சம்பாதிக்கலாம், நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் என்ன பண்ணேன், ஐ ஹையர்ட் அ மென்டார். கைஸ், இப்போ நீங்கள் கிரிக்கெட்டில் பெரிய ஆள் ஆகணும், நீங்கள் இந்தியாவிலேயே நம்பர் 1 ஆகணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்தியாவிலேயே பெஸ்ட் கோச் கிட்ட நீங்கள் போய் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஜாயின் பண்ணணும். எந்த ஸ்போர்ட்ஸ்னாலும் சரி, நீங்கள் நம்பர் 1 ஆகணும் உங்கள் கண்ட்ரிலேயே அப்படின்னா யார் பெஸ்ட்டு கோச், இந்த கண்ட்ரிலேயே யார் பெஸ்ட்டு கோச், அவரை ஹையர் பண்ணி அவர் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்டு உங்கள் மைண்ட் செட் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரோ அது அப்படியே நீங்கள் செஞ்சீங்கன்னா யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ரைட்? நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் போகணுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இண்டஸ்ட்ரியில் யார் நம்பர் 1, கோ டு தம்,
டாக் டு தம், ஹையர் தம் அஸ் யுவர் மென்டார். அவருக்கு பணம் கொடுங்க, அவர் எவ்வளோ கேட்குறாரோ கொடுங்க, கண்டிப்பாக லட்சக்கணக்கில் தான் கேட்க போகிறாரு, நீங்கள் கொடுங்க, அவர்கிட்ட கற்றுக்குங்க. ஓகேவா? ஸோ ஐ paid 1.5 lakhs to my mentor and then I learned, and that is where my life changed. So he told me, Ranesh, do this, do this, do this, you will make money. So ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க guys. என்கிட்ட பணம் இல்லை, அதனால நான் மென்டரை ஹையர் பண்ண முடியல. நானும் அப்படி தான் இருந்தேன். நான் தான் சொன்னேன், என் ஃபேமிலியே ஃபினான்ஷியலி வாஸ் நாட் வெல் டு டூ அட் தட் டைம். அப்போது நான் எங்கேருந்து 1.5 லட்ச ரூபா நான் ஏர்ன் பண்ணுறது? ஈவன் நான் அந்த கோச் கிட்ட நான் வந்து December 2021 நான் பேசினேன். December 2021 பேசினேன். நான் ஜாயின் பண்ணது June 2022. அப்போ தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏன் அவ்வளோ 6 மாதமாக நான் எதுவும் ஜாயின் பண்ணல? என்னால் பணம் இல்லை. 1.5 லட்சம் கேட்டோன்னே என்கிட்ட பணம் இல்லை, இது என்னால் அரேஞ்ச் பண்ண முடியாது, என் ஃபேமிலியும் நான் டிஸ்டர்ப் பண்ண விரும்பலன்னு நான் கேட்கவே இல்லை என் ஃபேமிலிக்கிட்ட. நானாக ட்ரை பண்ணேன், அதுவும் முடியல. ஸோ அப்போ நான் சரி இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை, சரி யூடியூப்பை பார்த்துட்டு புக் படிச்சுட்டு அதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குதோ அதுலேருந்து நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தேன். ஆனால் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆச்சுன்னா, என்னால் வழியை பொறுத்துக்க முடியல. எவ்வளோ நாள் தான் நான் இப்படியே இருக்கிறது? எவ்வளோ நாள் தான் நான் லூசராக இருக்கிறது? எவ்வளோ நாள் தான் எல்லோரும் என்னை கேள்வி கேட்டுட்ருப்பாங்க? அதை என்னால் தாங்கிக்கவே முடியல. ரொம்ப ஒரு நாள் ரொம்ப கஷ்டமானதுக்கப்புறம் ஐ வென்ட் டு மை ஃபேமிலிப்பா, இது எனக்கு இது தேவை, இப்படி ஒரு கோச் இருக்கார், இவ்வளோ கேட்குறாங்க. வித்தின் 2 days they arranged and then I was hired by the mentor. To be honest guys, I got very 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 lucky family. My parents, நான் ஒழுக்கமாக இருக்கேனா, நான் இப்படி இருக்கேனா, they supported me a lot. Okay, thanks ma. ஓகே, ஸோ ஐ ஹையர்ட் அ மென்டார். ஸோ அவர் தான் சொன்னார், இது பண்ணணும், இது பண்ணால் நீ பணம் சம்பாதிக்க போகிற. அது எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஐ ஹாவ் அ கிளாரிட்டி. ஓகே, இதுதான் பண்ணணும், இது பண்ணால் நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ தட்ஸ் வாட் ஐ ஃபர்ஸ்ட் டிட். ஐ ஆல்சோ வில் சஜஸ்ட் யூ, ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க. எந்த இண்டஸ்ட்ரின்னு பிக் பண்ணுங்கள், அதில் யார் நம்பர் 1, கோ டு தம், ஹையர் தம். எவ்வளோ கேட்டாலும் பே பண்ணுங்கள், அவர்கிட்ட கற்றுக்குங்க. you will be successful for sure, 100% guarantee. ரெண்டாவது, இப்போ ஐ ஹாவ் அ கிளாரிட்டி. ஆனால் அடுத்து என்ன ஆச்சுன்னா, என்னால் அதை பண்ண முடியல. ஐ டோன்ட் லைக், ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் டிசிப்ளின். ஹார்ட் ஒர்க் இல்லை, சாக்ரிஃபைஸ் பண்ண முடியல, ஃபோக்கஸ் இல்லை, டிஸ்ட்ராக்டடாக இருந்தேன், என்னால் பண்ண முடியல, மோட்டிவேட்டடாக இல்லை. லைக் எனக்கு தெரியுது ஆனால் பண்ண முடியல. ஐ ஹாவ் அ கிளாரிட்டி, இதுதான் பண்ணணும்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்னால் பண்ண முடியல. ஏன் அந்த சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா, ஐ டிடன்ட் பிலீவ் இன் மை செல்ஃப். என்ன நானே நம்பலை. நான் ஜெயிப்பேன், இது எனக்கு வரும், இது என்னால் பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு நம்பிக்கை. ஏன்னா நான் 7-8 பிஸ்னஸ் தொடங்கி எல்லாமே ஃபெயிலியர், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. எல்லோரும் என்னை கேள்வி கேட்குறாங்க, எனக்கும் அந்த கேள்வி இருக்குது. ஏன்னா நான் ரிசல்ட்டே காட்டலை, நான் ப்ரூவ் பண்ணலை. அப்போது என் பின்னாடி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லை, அப்புறம் எப்படி என் மேலே நம்பிக்கை வரும்? ஸோ ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் வித் கான்ஃபிடென்ஸ். எனக்கு என்ன நானே நம்பலை. அதுதான் ரெண்டாவது முக்கியமான காரணம். அதனால தான் நான் டிசிப்ளின்டாக இல்லை, அதனால தான் நான் ஃபோக்கஸ் ஆகலை. ஏன்னா நான் ஜெயிப்பேனே அது உறுதியாக எனக்கு தெரியல. ஸோ தட் இஸ் வென் I hired another mentor and he coached me as well with my confidence, என்னோட belief system, and then I got better. Okay, இப்போ எனக்கு clarity இருக்குது. I know I can do this 100%. இது நான் நடக்க போகுது, நான் இது நடத்தியே தீருவேன், என்னால் எவளும் என்ன நிறுத்த முடியாது, இந்த உலகமே நினச்சாலும் என்னை நிறுத்த முடியாதுன்னு I got that belief and then everything worked out very well. அதுதான் எனக்கு ரெண்டாவது நான் பண்ண முக்கியமான டெசிஷன். அதுக்கடுத்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, டைம் இஸ் மணி கைஸ். உன் நேரம் தான் நீ எவ்வளோ பணம் சம்பாதிக்க போகிற அப்படின்றதுக்கான ஒரு ஃபேக்டர். டெய்லியும் உனக்கு 24 மணி நேரம் இருக்குது. அப்போது 1 மணி நேரத்தில் நீ எவ்வளோ ஏர்ன் பண்ணுற? உன்னோட 1 மணி நேரம் என்ன வேல்யூ? இப்போ நான் இப்போ வந்து நான் 1 lakh ஏர்ன் பண்ணுறேன்னா, நான் 25 days கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். எனக்கு பர் டே எனக்கு 4000 rupees கிட்ட ஆகுது. என்னோட ஒரு நாளோட வேல்யூ 4000 ரூபா. எனக்கே சிரிப்பாக வருது. என்னோட ஒரு நாளோட விலை 4000 ரூபா. எனக்கே அசிங்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. என்னோட ஒரு நாள் வேலை வெறும் 4000 ரூபாயா? 10,000 ரூபா கூட இல்லையா? 20,000 ரூபா கூட இல்லையா? 1 லட்சம் கூட இல்லையா? ஸோ ஐ நீட் டு இன்க்ரீஸ் மை 1 hour வேல்யூ. இப்போ என்னோட 1 hour வந்து எனக்கு 600 ரூபா 700 ரூபா தான் என்னோட வேல்யூனா, ஐ ஹாவ் டு இன்க்ரீஸ் தட் டு 1 lakh 2 lakhs. என்னோட 1 மணி நேரோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் பணம் சம்பாதிக்காமல் வேஸ்ட் பண்ணுறீங்களோ, அவ்வளோ பணத்தை அவ்வளோ நேரத்தையும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் நேரம் தான் பணம், பணம் தான் நேரம். உங்கள் நேரத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக எடுங்க, 12 hours இருக்கா, அந்த 12 hours-லேயோ 1 மணி நேரத்துக்கு அலாரம் வச்சு என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க பாருங்கள். யூ ஆர் ஃபுல்லி டிஸ்ட்ராக்டட். நீங்கள் வேலை கூட பண்ணல. தட்ஸ் வாட் ஐ வாஸ் டூயிங் ஃபார் த லாஸ்ட் 5 years. ஸோ யா கைஸ், ஸோ தீஸ் ஆர் த டெசிஷன்ஸ் தட் life changing decisions that I made. One is hiring a mentor who gave me the clarity. Another mentor who gave me the confidence, gave me the belief
that I can do this and no one can stop me. இந்த ரெண்டு விஷயம், if you have that and if you are not wasting time, you are on the track. நீங்கள் லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் you are going to சம்பாதிக்க போகிறீங்க. By God's grace என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் நான் க்ராஸ் பண்ணிட்டேன். இந்த ஃபர்ஸ்ட் 1 lakh நான் ஏர்ன் பண்ணுறதா என்னோட ரொம்ப டஃபஸ்ட் சுச்சுவேஷன். யாருக்காக இருந்தாலும் நான் அதுதான் ரொம்ப டஃபஸ்ட் சுச்சுவேஷனாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ அதை நான் கடந்துட்டேன். இப்போது ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே ஈஸி தான். இதை எப்படி நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன், இதை எப்படி நான் 5 lakh per month ஆக்க போகிறேன், எப்படி நான் இது 10 lakh per month ஆக்க போகிறேன் அப்படின்றதான் நெக்ஸ்ட் கேள்வி. ஸோ பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நான் முடிகிறதுக்குள்ளே 10 lakh per month நான் வர போகிறேன். ஸோ அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. அண்ட் தென் ஐ வாண்ட் பிகம் ஒரு ஆம்பளையாக எல்லா விதத்துலையும் நான் சிறந்தவனாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பணம் சம்பாதிக்கணும், கோடியாக சம்பாதிக்கணும், ஒரு அத்லெட்டிக் ஃபிசிக், ஸ்ட்ராங்கான ஃபிசிக், ஸ்ட்ராங்காக இருக்கணும், செக்ஸியாக இருக்கணும், ரொம்ப பார்த்தால யாரா அவன் பயங்கரமாக இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கணும், ரொம்ப ஒழுக்கமாக இருக்கணும். அது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது, அதை பற்றி எந்த சந்தேகம் கிடையாது. வேறு என்ன, லைக் எல்லாத்துலேயும் நான் சிறந்த மனுஷனாக இருக்கணும்னு நினைக்கிறேன், சிறந்த ஆம்பளையாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தமிழ்நாட்டை என்னால் மாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன். யூ ஆர் கோயிங் டு see guys 5 years from now, 10 years from now நான் இந்த தமிழ்நாட்டில் என்ன இம்பாக்ட் பண்ண போகிறேன், யூ ஆர் கோயிங் டு see. ஓகே, மேபி who knows, லைக் நீங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு மோட்டிவேஷன் வீடியோ கூட நீங்கள் கூட எடிட் பண்ணி போட்டுருக்கலாம். ஐ am gonna do lot of things, wait and watch. Okay, so I have crossed my first stage. Second stage, I have to just multiply what I am doing and then I have to go on international clients நான் எடுக்கணும். இப்போதைக்கு நான் இந்தியாவில் இருக்கிற கிளைண்ட்ஸ் மட்டும் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். I just need to build my business and get international clients and then I want to hire employees. This is my next stage guys. This is what I did, this is what I am planning to do. and காலேஜ் படிக்கிற பிரணேஷ் கிட்ட நான் என்ன போய் இப்போ நான் சொல்லுவேன் அப்படின்னா, சீக்கிரம் ஒரு மென்டரை ஹையர் பண்ணு, சீக்கிரம் அடிக்கடி ஃபெயில் ஆகும், ஃபாஸ்ட்டாக ஃபெயில் ஆகும். லைக் நான் ஃபெயில் ஆகிறதுக்கு எனக்கு 5 வருஷம் ஆச்சு. நான் 4 பிஸ்னஸ், இப்போ 8 பிஸ்னஸ் நான் ஸ்டார்ட் பண்ணி அது ஃபெயில் ஆகிருக்குன்னா அது எனக்கு 5 வருஷம் ஆச்சு நான் ஃபெயில் ஆகிறதுக்கு. பட் இதுவே நான் 5 நாளில் எல்லாமே ஃபெயில் பண்ணியிருந்தேன்னா நான் சீக்கிரம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பேன். நான் ஃபெயில் ஆகிறதுக்கே நான் ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா நான் எதுவும் அவ்வளோவா ஸ்டெப்ஸ் ஃபாஸ்ட்டாக எடுக்கல, நிறைய இன்டென்சிட்டியோட நிறைய வால்யூமோட நான் பண்ணலை. அதனால ஐ வாஸ் ஃபெயிலிங் ஸ்லோ. ஸோ வாட் ஐ வுட் சஜஸ்ட் ஃபார் த பிரணேஷ் தட் வாஸ் இன் காலேஜஸ், நிறையா பண்ணு, நிறையா ஃபெயில் ஆகு, நிறைய கற்றுக்கோ, சீக்கிரம் மென்டரை ஹையர் பண்ணு. ஜஸ்ட் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட். உன்னோட கோல் என்ன? உன்னோட ஒரு கோல் பணம். அந்த பணம் சம்பாரிச்சா உன்னோட வாழ்க்கையில் இருக்கிற 98% பிரச்சனை முடிஞ்சு. அப்போ அந்த ஒரு கோலை நீ செஞ்சால் எல்லா பிரச்சனையும் சால்வ். அப்போது அந்த ஒரு கோல் தவிர எல்லா கோலும் உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான். ஓகே, ஸோ அப்போ தான் அதை முடிவு பண்ணி அதை நான் சொல்லியிருக்கணும். ஸோ இந்த ஒரு கோலை ஃபோக்கஸ் பண்ணு, மென்டரை ஹையர் பண்ணு, சீக்கிரம் ஃபெயில் ஆகும். This is what I would have told my Pranesh who was studying in college 3rd year. So yeah guys, if you are also struggling, like ரொம்ப கஷ்டப்படுறீங்க, பணம் என்ன கிளாரிட்டி இல்லை, எப்படி சம்பாதிப்போம், எப்படி உங்கள் லைஃப்பை செட்டில் பண்ண போகிறதுன்னு தெரியல அப்படின்னா, ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி பிக் அ இண்டஸ்ட்ரி, கோ டு த டாப் மென்டார் and hire him and do what he says and have belief in yourself that no one can stop you. That's all it is. If you have any questions, என்னோட இன்ஸ்டாகிராமில் கீழே என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் இருக்குது. You can ask me any questions if you want. I will be happy to guide you as well. Okay guys, bye, see you and then என்னோட next achievements வரும்போது I will make a video. Okay, bye.